கிட்டா குவாலமுலாவில் பிறந்து 5 நாட்களே ஆன பச்சிளம் ஆண் குழந்தையை சட்டவிரோதமாக விற்க முயன்ற வழக்கில் குழந்தையின் பெற்ற தாய் உட்பட 6 பேரை போலீசார் கைது செய்துள்ளனர். 5 வருடங்களாக பிள்ளை இல்லாத ஒரு தம்பதியும் அவர்களில் அடங்குவர். 24 வயது தாய் வேறொரு பெண்ணின் அடையாள அட்டையை பயன்படுத்தி தனியார் மருத்துவமனையில் பிரசவம் பார்த்து குழந்தை இல்லாத அந்த தம்பதியின் பெயரில் குழந்தையை பதிவு செய்ய முயன்றதாக கிட்டா போலீஸ் தலைவர் டத்தோ அட்லி அபு ஷா தெரிவித்தார். இச்சம்பவத்தில் இடைத்தரகராக செயல்பட்ட 37 வயது ஆடவர் ஒருவர் மருத்துவமனை செலவுக்காக 9,000 ரிங்கிட்டும் தாய்க்கு 8,000 ரிங்கிட்டும் வழங்கியதை ஒப்புக்கொண்டுள்ளார். கைது செய்யப்பட்ட 6 பேரும் 11 நாட்கள் காவலில் வைக்கப்பட்டுள்ளதோடு ஆழ்கடத்தல் தடுப்புச் சட்டம் மற்றும் சிறார் சட்டத்தின் கீழ் விசாரிக்கப்பட்டு வருகின்றனர். மீட்கப்பட்ட குழந்தை தற்போது சமூக நலத்துறையின் பராமரிப்பில் உள்ளது. உங்கள் குரலை உலகம் கேட்க தயாரா? வணக்கம் மேக்ஸ் வழங்கும் வணக்கம் வாய்ஸ் 2026 பவர்ட் பாய் வணக்கம் மலேசியா. மெயின் ஸ்பான்சர் போ மலேசியா. பங்கேற்க நீங்கள் செய்ய வேண்டியது ஒன்றே ஒன்றுதான். நீங்கள் பாடும் பாட்டை வீடியோ செய்து எங்களுக்கு அனுப்பி வையுங்கள். கண்கவர் பரிசுகள் காத்திருக்கின்றன. வாய்ப்பை தவறவிடாதீர்கள். இன்றே பங்கேற்கவும்.